என்னும் எழுத்தும். Hello children. How are you all? நேத்திக்கு நாம The Ant and the Dove ஸ்டோரி பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுல என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வந்தாங்க? Ant, very good. Dove, very good. அதுல இன்னொரு கேரக்டர் வந்தாங்களே, யார் அவங்க? Very good. இன்னைக்கு நாம ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ண போறோம். கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க உங்களோட 2 பேஜஸ்லயே இருக்கக்கூடிய வேர்ட்ஸை என்ன செய்யணும்? ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? window, door. லுக் அண்ட் சேல கொடுத்திருந்த வேர்ட்ஸை நீங்க அழகா ரீட் பண்ணிட்டீங்க இல்லையா? வெரி குட். நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா ரீட் பண்ணீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒர்க் புக்கில் கொடுத்துருக்கிற ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன் இதை என்ன செய்ய போறோம்? ரைட் பண்ண போறோம். ஓகேவா? கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 66 and 67 எடுங்க. இதுல என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் ரீட் பண்ணிடலாமா? பிளேட், சோப், டவல். வெரி குட். These are kitchen things. Soap. window, mug. ரொம்ப அழகா ரீட் பண்ணீங்க சில்ட்ரன். கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ், நேத்திக்கு நாம என்ன ஸ்டோரி பார்த்தோம்? வெரி குட். The Ant and the Dove ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை மிஸ் கார்ட்ஸா உங்களுக்கு கொடுத்துருவேன். QR கோட்ல ஸ்கேன் பண்ணி அந்த வேர்ட்ஸை இப்போ நாம படிக்க போறோம். ஆர் யூ ரெடி? Save the dove, dropped his bow, flew away. QR கோட்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் இல்லையா? Yes, ma'am. இந்த ஸ்டோரியை ரீட் பண்ண போறீங்க. பண்ணலாமா? Yes, ma'am. இப்போ நீங்க இந்த Ant and the Dove ஸ்டோரியில வந்திருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல என்ன செய்ய போறீங்க? ரீட் பண்ணிக்கலாம். ஸ்ரீலயா, நீங்க படிங்க. Day, leaf, you, bow, sun. தர்ஷன், உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரேஸ் கார்ட்ஸ் இருக்கு? ரீட் பண்ணுங்க. Help the ant. One day, an ant was near the river. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு ஆக்டிவிட்டியோட உங்களை மீட் பண்றேன். பை சில்ட்ரன். டெக்ஸ்ட் புக் இன்டகிரேஷனா இருக்கிற கான்டென்ட்ல ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. எந்த கிளாஸுடைய கான்டென்ட் இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டோரி அல்லது சாங்குடைய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை QR கோட்ல ஸ்கேன் பண்ணி வாட்ச் பண்றது மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் புக் அண்ட் TLM கார்ட்ஸை படிக்கவும் ஒர்க் புக் எக்ஸசைசஸ்ல எழுதவும் கத்துக்கிறாங்க. மல்டிகிரேட் கிளாஸ் ரூமா இருந்தா மற்ற 2 கிளாஸுக்கும் டெக்ஸ்ட் புக் ரீடிங் எக்ஸசைசஸும் ஒர்க் புக் ரைட்டிங் எக்ஸசைசஸும் கொடுத்து என்கேஜ் பண்ணப்படுறாங்க. ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரோக்ரஸ் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கான்ஃபிடென்ட் ரீடர்ஸா ஆகிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகுது. ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காகவே ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு 1 டே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்ணி
டிஜிட்டல் கான்டென்ட் எல்லாவற்றையும் வாட்ச் பண்ண வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். தேங்க்யூ.